அன்பானவர்களே, இது என்ன என்று தெரியுமா? தயிர் ஜூஸ். அதாவது தயிருக்குள்ள பழங்களும் கலக்கப்பட்ட ஒரு ஜூஸ் தான் இது. ஒரு குடிபானம், ஹலாலான ஒரு குடிபானம். ஆனால் இதில் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்ற பல நியாமத்துக்கள் இருக்கின்றன. அதாவது தயிர் இருக்கிறது. தயிர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், பாலிலே இருந்து உருவாக்கப்படுகின்ற ஒரு பொருள் தான் தயிர். பாலை பற்றி அல் குர்ஆன் சொல்லுகின்றது. பால் எவ்வாறு, மாடு என்று சொன்னால் அல்லது ஒட்டகம் என்று சொன்னால் பாலை நாங்கள் எவ்வாறு உருவாக்குகின்றோம் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகவே அந்த பால், தயிர் என்ற நியாமத்து இதில் இருக்கின்றது. அதே போன்று பழங்கள் இருக்கின்றன, பழங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்த பழங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நியாமத்துக்களிலே பழங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஆகவே இந்த ஜூஸிலே அல்லாஹ்வுடைய அந்த அளப்பரிய நியாமத்துக்கள் காணப்படுகின்றன. அதை தவிர பால் தயிராகுவதற்கு நுண்ணங்கின்ற தொழிற்பாடு அவசியம். அந்த நுண்ணங்கிகளையும் அல்லாஹ் தஆலாவே உருவாக்கி இருக்கின்றான். ஆகவே இந்த ஜூஸிலே நுண்ணங்கிகள் என்கின்ற அல்லாஹ்வுடைய நியாமத்துக்களும் காணப்படுகின்றன. ஆகவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இவ்வாறான பானங்களை, ஹலாலான பானங்களை நாங்கள் அருந்த வேண்டி இருக்கின்றது. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர்.